எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களோட ஸ்ரீதர். 100 டேஸ் இந்த ஃபார்ம் vlog சீரீஸில் இன்றைக்கி நாள் 49. இன்றைக்கி குழந்தைங்களை பார்க்குறதுக்காக அம்மா சென்னையிலேருந்து வந்திருந்தாங்க. நாங்கள் இன்றைக்கி சவுக்கு மரம் நடலான்னு ஐடியா பண்ணியிருந்தோம். அம்மாவும் சரி ஓகே நானும் வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி அவங்களும் சவுக்கு மரம் நடுறதுக்கு எங்களுக்கு உதவியாக இருந்தாங்க. சவுக்கு இதான் வைக்க போறீங்களா? ஐயா இது கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரியா இருக்கு. வாட் இட் இஸ்? OMG. The ants build houses which I don't know if they bite. இந்த சவுக்கு கண்ணெல்லாம் வாங்கிட்டு வந்து கிட்டத்தட்ட 1 மாதம் ஆயிடுச்சு. நடனம் வச்சுட்டே இருந்தோம். ஏதோ ஒரு காரணத்தினால தள்ளி போயிட்டே இருந்தது. சரி இன்றைக்கி வேறு வழியில் நட்டுறலாம் அப்படின்னு சொல்லி குழியெல்லாம் தோண்ட ஆரம்பித்தாச்சு. குழியை தோண்டி அதில் பழைய எருவை கொண்டு வந்து கொட்டிட்டு அதில் தண்ணி நல்லா ஊற்றி செடியை வச்சு அப்படியே மூடி விட்டுட்டு வந்துட போகிறோம். அதுக்கப்புறம் டெய்லி ஒரு வாட்டி தண்ணி பிடிக்கணும். அந்த செடியிலிருந்து துளிர் நல்லா வர வரைக்கும் அந்த மாதிரி விட்டுட்டே இருக்கணும். இந்த சவுக்கு மரங்கள் நம்மளோட உயிர்வேலியில் 2வது அடுக்காக இருக்க போகுது. பண்ணையை சுற்றி ஒரு காற்று தடுப்பாகவும் அதே போல் நிழலுக்காகவும் உயிர்வேலியில் இதை 2வது அடுக்காக நாங்கள் நடுறோம். சரி நாங்கள் எந்த படம் இப்போது வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நிலம் எல்லாமே காஞ்சி போயிருக்கு. அதனால செடி நடுறதுக்கு முன்னாடி தண்ணியை கொஞ்சம் ஊற்றி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா செடியை நட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு வாட்டியும் தண்ணி ஊற்றிட்டு இருந்தோம். ஒரு குழியாக தோண்டி எரு போட்டு தண்ணி ஊற்றி எல்லாம் ஊற வச்சிட்டு இருந்தோம். வெயில் ஜாஸ்தியாக இருந்ததுனால தோன்ற வேலை கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்துச்சு. அதனால் பொறுமையாக தான் வேலை நடந்துகிட்டு இருந்தது. எப்பவும் போலவே ஃபேமிலியில் எல்லாருமே வந்து ஒரு வேலையாக செஞ்சிட்டு இருந்தோம். அதனால் இந்த வேலை செய்கிறதுக்கு கஷ்டமாக தெரியாமல் ஜாலியாக பேசிட்டு சிரிச்சிட்டு சந்தோஷமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. Someone is entering the house. He left because ஒரு 50 குழி எடுத்துட்டு சரி இன்றைக்கி இது போதும் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. குழி எடுத்தது எல்லாமே எரு கொட்டி அழகாக தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஒருத்தராக செடி வைக்க ஆரம்பிச்சிட்டோம். முதல்ல நான் வச்சுட்டு வந்தேன். அப்புறம் பின்னாடி 2 நானும் வைக்கிறேன்னு சொல்லி வச்சாங்க. அதுக்கப்புறம் குழந்தைகளும் அம்மாவும் எல்லாருமே சேர்ந்து ஆளுக்கு 10 செடின்னு ஈஸியாக வச்சு முடிச்சிட்டோம். ஒரு 2-3 நாளைக்கு தொடர்ந்து தண்ணி கொஞ்சம் மொத்தமாக 150 கன்று வாங்கிட்டு வந்திருக்கோம். அதில் கிட்டத்தட்ட ஒரு 50 கன்று இன்றைக்கி வச்சாச்சு.
சோப் செய்கிறது ரொம்பவே கஷ்டம், அதில் வந்து நம்ம கெமிஸ்ட்ரியில் பெரிய டிகிரி வாங்கியிருந்தால் தான் செய்ய முடியும் அப்படின்னு ஒரு பிம்பத்தை எல்லாருமே உருவாக்கியிருக்காங்க. தேவையில்லாத கெமிக்கல் போட்டு செய்கிற சோப்புக்கு தான் நீங்கள் அந்த மாதிரிலாம் இருக்கணும். கெமிக்கல் சுத்தமாக இல்லாமல் நேச்சுரலாக பண்ணுற சோப்பை வந்து சிம்பிளாக யார் வேணாலும் பண்ணலாம். ஆனால் கொஞ்சம் ப்ரிகாஷனோடு செய்யணும், கவனக்குறைவாக செய்யக்கூடாது. நம்மளோட குழந்தைகளும் அதை கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்டாங்க. அதனால நாங்கள் அவங்களுக்கு சோப் செய்கிறதுக்கு கற்றுக் கொடுத்துருக்கோம். அவங்களும் ரொம்ப ஆர்வமாகவே கற்றுக்கிட்டு சோப்பை ரொம்ப சிறப்பாகவே செஞ்சுருக்காங்க. இன்றைக்கி செய்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியான 100% கோகனட் ஆயில் வச்சு பண்ணுற சோப்பு தான் குழந்தைங்க ஈஸியாக பண்ணுறதுக்காக சொல்லி கொடுத்துருக்குறோம். இந்த சோப்பு வந்து கொஞ்சம் ஃபன்னாக இருக்கணுன்றதுக்காக பசுமாட்டோட மடி மாதிரி இருக்கிற ஒரு மோல்டில் நம்ம ஊற்றி அதை எடுத்து குழந்தைங்களுக்கு ஆசையாக கொடுக்க போகிறோம். இந்த சோப்பை சிங்கிள் கலர் இல்லாமல் குழந்தைங்களுக்கு ஆர்வத்தை தூண்டுறதுக்காக 3 கலரில் பண்ண போகிறோம். ஒன்று கருப்பு, ஒன்று வெள்ளை, இன்னொன்று ரெட்டு. கருப்புக்கு வந்து நம்ம கறித்தூள் யூஸ் பண்ணிக்க போகிறோம். சிகப்புக்கு வந்து நம்ம ரூபாப் ரூட் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதோட பவுடர் நம்ம யூஸ் பண்ணோன்னா சோப் சிகப்பாகும். இது எல்லாமே வந்து நேச்சுரலான இன்க்ரீடியண்ட்டு, இயற்கையான இன்க்ரீடியண்ட் போடுறதுனால சோப்போட தன்மை அழகாக இருக்கும். நார்மலாக சோப் செய்கிறது ரொம்ப ஈஸி தான். கரெக்டான மெஷர்மெண்ட்ஸ் எடுத்துகிட்டு அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணி சோப் ரெடி பண்ணி மோல்டில் ஊற்றணும். அதை தான் இன்றைக்கி குழந்தைகளும் பண்ணுறாங்க. இது வெறும் தேங்காய் எண்ணெய் சோப்புன்றதுனால இது இன்க்ரீடியண்ட்டும் ரொம்ப சிம்பிள். மெஷர்மெண்ட் மட்டும் நம்ம கரெக்டாக எடுத்துகிட்டு அழகாக பண்ணிட்டோம். I think I need spatula. Yeah, please. Spatula is here. Okay. இன்றைக்கி செய்கிற சோப்பு மாட்டோட மடி மாதிரி இருக்க போகுது. அதனால் வந்து காம்புகளுக்கு ரெட் கலர் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் மடிக்கு வந்து ஒயிட் கலர் போட்டாச்சு. அப்புறம் மாடு மேலே தோலில் அங்கங்கே புள்ளியாக இருக்கும் அப்படின்றதுனால கருப்பு கலர் புள்ளிகள் போட்டு அந்த மாட்டு சோப்பை நம்ம ரெடி பண்ணுறோம். You can guys remove now the gloves and Oh my gosh. work is done. Try not to touch Oh my it. gosh, so sweaty. We'll check morning how it came. Good job. இது கோகனட் ஆயில் சோப்புன்றதுனால ரொம்ப சீக்கிரமாகவே கட்டி ஆகிடும். ஒரு நாள் கேப் விட்டாலே போதும். மற்ற சோப்புக்கு எல்லாமே 2 நாள் 3 நாள் ஆகும். அடுத்த நாள் இது எடுத்து அன்மோல்ட் பண்ண போகிறோம். Wow, I'm happy with this heart. I just pulled like hell. I'm like the boobies. Wow, the boobies are coming. Wow, better than last time. The cool boobs. And here I keep them. Wow. Still wet? Leave it, yes. குழந்தைங்க பண்ண சோப்பு எப்படி நல்லா அழகாகவே வந்திருக்கு. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி சோப் கற்றுக்க எங்களுக்கும் சொல்லித் தருவீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. கட்டாயமாக சொல்லித்தரேங்க. ஆன்லைன் மூலமாகவும் சொல்லித்தரோம், நேர்லையும் சொல்லித்தரோம். உங்களுக்கு எந்த மீடியமாக வேணுமோ நீங்கள் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அவங்க அதுக்கு பே பண்ணிவிட்டு வெயிட் பண்ணியிருந்தாங்க. ஒரு நாள் நீங்கள் வாங்கன்னு சொல்லியிருந்தோம். அவங்க கடைக்கு வரேன்னு சொன்னாங்க. அன்றைக்கி நாங்கள் ரெடி ஆகி கிளாஸுக்கு போகும்போது பார்த்தோன்னா கரெக்டாக கார் பஞ்சர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஓரமாக நிறுத்தி கார் டயர் எல்லாமே பஞ்சர் போட்டுட்டு கிளாஸுக்கு ஒரு 10 minutes லேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா கிளம்பி நம்ம அவங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்காக போயிட்டோம். அன்றைக்கி வந்திருந்த சப்ஸ்கிரைபருக்கு நம்ம A to Z சோப் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துருந்தோம். ப்ராக்டிக்கல் தியரி செஷன்ஸ் எல்லாமே. தியரி செஷன்ஸ் நான் கவர் பண்ணியிருந்தேன். ப்ராக்டிக்கல் செஷன்ஸ் வந்து ரெனாட்டா வச்சு பண்ணிகிட்டு இருந்தோம். அவங்களோட ஃபேஸை காட்ட வேண்டாம் அப்படின்னு சொன்னதுனால நிறைய வீடியோ எடுக்க முடியல. இருந்தாலும் அதுலேருந்து எடுத்த கொஞ்சம் வீடியோ.
அதிகமாகவே இருக்கு. உங்களுக்கு இன்னும் வேணும்னா இன்னொரு லைட்டாக இருக்கு. இன்னைக்கான வீடியோ அவ்வளோதான். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் எல்லாருக்கும் பாய்.